இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோ டெஸ்லா கம்பெனியோட வேகன்சியை தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். டெஸ்லா கம்பெனிக்கு இன்ட்ரடக்ஷன் எதுவுமே தேவையில்லை. வேர்ல்டில் ஃபஸ்ட்டு பணக்காரரோட ஆட்டோமொபைல் கம்பெனி இந்தியாவில் இருக்குது. ஸோ இதில் ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்னொரு என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே வீடியோவை பார்த்துரும். ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, இது சேல்ஸ் ட்ரெயினி அப்படின்ற டாப்பிக்கில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சேல்ஸ் ட்ரெயினி ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும். என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இது என்னென்ன லொக்கேஷன்லலாம் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி, மும்பை, குருகிராம், ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், பூனே, அகமதாபாத். ஸோ இந்த லொக்கேஷனில் எல்லாத்துலேயுமே இந்த சேல்ஸ் ட்ரெயினி இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனாக இருக்குது. இந்த சேல்ஸ் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான வேலை பார்க்க போகிறீங்கன்னா, அவங்களோட பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்க. இதில் அவங்களோட கஸ்டமர்ஸை நீங்கள் ஃபுல்லாக கேர் பண்ண போகிறீங்க ஒரு சேல்ஸ் டீமாக இருந்து. ஸோ உங்களுக்கு நீங்கள் அவங்களோட கார், அவங்களுடைய அந்த ப்ராடக்டை பற்றி நல்லா கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை தான் அவங்க பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே வரும்போது அவங்கள வெல்கம் பண்ணுறதுலேருந்து, வெஹிக்கிள் என்ன மாதிரியான மாடல்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான அதில் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வாங்குற வரைக்கும் கூட இருக்க வேண்டியது உங்களோட வேலை. இது ட்ரெயினி ஜாப்ன்றதுனால ஃபுல் ட்ரைனிங் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட வேலை அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமரை வெல்கம் பண்ணுறதுல ஆரம்பிக்குது. ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா கஸ்டமர் சர்வீஸ். அதே மாதிரி ப்ராடக்ட் நாலேஜ் நல்லா இருக்கணும். அதுக்கான ட்ரைனிங் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராடக்ட் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்டோட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்க கோல் செட்டிங்கும் இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுற அந்த ஒரு கேப்பபிலிட்டியும் உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் உள்ளே வரும்போது அவங்க கஸ்டமர்ஸ் யார் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் வர்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து கஸ்டமரை வெல்கம் பண்ணுறதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டு அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான மாடல்ஸ் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு வந்துட்டு சிஆர்எம், அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு, சிஆர்எம் அப்படிங்கிற கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு கஸ்டமர் ஃபேஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும். இதை தவிர வந்து ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் டீம் மென்டாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி, இந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த டெக்னிக்கல் கான்செப்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற அந்த கேப்பபிலிட்டியும், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒர்க் வந்து ஷிஃப்ட், ஃப்ளெக்சிபிள் ஷெட்யூலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு வேணும். இந்த மாதிரியான சேல்ஸ்க்கான என்னென்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வேணும். ஸோ ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். இது இன்டர்ன்ஷிப் அப்படின்றதுனால எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இது வந்து அப்ளிகேஷன் லிங்க்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவேன். சேல்ஸ் ட்ரைனி அப்படின்னு போட்டே கொடுத்துருவேன். நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2வது ஆப்பர்ச்சுனிட்டி இதே டெஸ்லாவில் என்ன அப்படின்னா அட்வைசர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அட்வைசர் ஆப்பர்ச்சுனிட்டி பெங்களூர் லொக்கேஷனுக்கு மாத்திரம்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் டைமு. இதுவுமே சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் இந்த கேட்டகரியில் தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெஸ்லாவோட பிராண்ட் அம்பாசிடராக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றாங்க. அதாவது அவங்களுடைய எல்லா மாடல்ஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமரை வெல்கம் பண்ணணும். அதே மாதிரி கரெக்டான மாடல் கஸ்டமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க யாருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான கரெக்டான மாடலை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னும் போது உங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் நாலேஜ் நல்லா இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த திறமை வந்து நல்லா இருக்கணும். ஸோ கம்யூனிகேஷனுக்கு ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும். டெஸ்லாவில் அவங்க வச்சிருக்க அந்த கோல், இவ்வளோ கார் சேல் பண்ணணும், இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும், இவ்வளோ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நடக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை அச்சீவ் பண்ணுற
அந்த கேப்பபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கணும். அதுக்கான ட்ரெய்னிங்கோ, இல்ல அதுக்கான விஷயங்களோ அவங்க சொல்லிக் குடுத்துருவாங்க. பட் நீங்க அத பண்ற அந்த டேலண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இது சேல்ஸும் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால, நீங்க ஷோரூம்ல ஃபுல்லா டே டு டே ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டும் நீங்க வந்து பண்ண வேண்டியிருக்கும். இத பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பரவால்ல அப்படின்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ பத்தி அவங்க இயர்ஸ் எல்லாம் ஒண்ணும் குடுக்கல. ஸோ என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ இத தவிர வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கணும். அதே மாதிரி ஒரு எத்திக்கல் அப்ரோச் இருக்கணும். சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அந்த டெஸ்லாவோட அந்த கம்பெனியோட ஆப்பரேஷன்ஸ் ஃபுல்லாவே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்ல ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அதே மாரி நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தவிர உங்களுக்கு வந்து அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ற, ப்ராஜெக்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ற, மாடல எக்ஸ்ப்ளைன் பண்ற அந்த கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்கணும். ஃப்ளெக்சிபிள் ஷெட்யூல் இருக்கு. அதே சமயத்துல ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றது மாரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கான டிரைவிங் லைசென்ஸ் எல்லாமே நீங்க வச்சிருக்கணும். ஏன்னா சேல்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு வேலிட் டிரைவிங் லைசென்ஸ் வேணும் அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் இங்க குடுத்துருக்கேன். இதே லிங்க்க வந்து சேல்ஸ் அட்வைசர் அப்படின்ற டாபிக்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். இந்த வேலைக்கு உங்களுக்கு அப்ளை பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த லிங்க்க யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இத தவிர டெஸ்லாவோட அஃபிஷியல் வெப்சைட்டும் குடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை அஃபிஷியல் வெப்சைட் வழியா போய் நீங்க பார்த்து அப்ளை பண்றதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஜாப்க்கும் அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.